என் தங்கப்பிள்ளையே, சரியாக அஷ்டமி இரவில் இந்த வராகி உன் கண்களில் பட்டிருக்கின்றேன். என் குழந்தையே, நான் உன் கண்களில் பட்டது நீ என் வாக்கினை கேட்டிருந்தாயானால் நாளைய விடியலில் உனக்கு உதவி செய்ய வரக்கூடிய ஒருவரை பற்றிய ஒரு மிகப்பெரிய உண்மையை நீ என்னிடத்திலிருந்து தெரிந்து கொள்வாய். அப்படி உன்னை தேடி வருவது யார்? அவர் உனக்கு என்ன நன்மைகளை செய்ய போகின்றார்? நாளைய விடியலில் அப்படி என்ன அற்புதம் இருக்கிறது என்று என் குழந்தை நீ சிந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கான நன்மைகளை எல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து தர உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் இந்த வராகி நிச்சயமாக உனக்கான நல்ல பதிலை கொண்டு வருவாள் என்று தினமும் என்னை நீ நம்புகிறாயல்லவா? உன்னுடைய அந்த நம்பிக்கைக்கான பலனைத்தான் உன் அம்மா நான் இன்றும் உனக்கு கொண்டு வந்திருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் குழந்தையே, உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் அந்த கடவுளே நேரில் வந்தாலும் எந்த பலனும் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். அதனால்தான் அம்மா எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்வது, உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை முதலில் நம்ப தொடங்கு. உன் மீது நம்பிக்கை வைத்து எல்லா விஷயங்களும் என்னவென்று பார்க்க தொடங்கு. அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எல்லாம் என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும். என் குழந்தையே, முடியாது என்று எந்த ஒரு செயலையும் விட்டுவிட நினைக்காதே. நீ முயற்சி செய்து பார்த்தாயானால் நிச்சயமாக அது உன்னால் முடியும். ஒவ்வொரு நாளினுடைய தொடக்கத்திலும் ஒரு எதிர்பார்ப்பு, ஆனால் ஒவ்வொரு நாளினுடைய முடிவிலும் ஒரு அனுபவம். இதுதான் வாழ்க்கையாக இருக்கின்றது. நீ நினைத்தது நடந்துவிட்டாலும் அதற்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்கு கிடைக்கின்ற அனுபவம்தான். நீ நினைத்தது நடக்கவில்லை என்றாலும் இவையெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒரு முக்கியமான அனுபவம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே உனக்கென ஒரு அடையாளம் கிடைக்கும் வரை உனக்கு பிடித்தது என்னவோ அந்த விஷயத்தை முயற்சி செய்து கொண்டே இரு. எந்த இடத்திலும் நீ அந்த விஷயத்தை தவற விட்டு விடாதே. என் குழந்தையே, மனிதன் உணவில்லாமல் 40 நாட்கள் வாழ்ந்துவிட முடியும். நீரில்லாமல் 3 நாட்கள் வாழ்ந்துவிட முடியும். அதே நேரத்தில் காற்று இல்லாமல் 3 நிமிடம் வாழ முடியும். ஆனால் நம்பிக்கை என்ற ஒன்று ஒருவனுக்கு இல்லை என்றால் ஒரு நொடி கூட அவனால் வாழ முடியாது என்பதனை முதலில் புரிந்து கொள். நம்பிக்கைதான் உன்னை உயிரோடு இருக்க வைக்கிறது என்பதனை புரிந்து கொள். நமக்கு உயிர் இருக்கிறதா இல்லையா என்று நீ சந்தேகப்பட்டு விட்டாயானால் அத்தோடு எல்லாம் முடிந்துவிடும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நான் சொல்லும் பொழுது ஒவ்வொரு விஷயங்களும் உன் மனதிற்குள் தெளிவாக பதிகிறது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை இனி உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பது உனக்கு தெரிந்துவிடும். இந்த சரித்திரம் ஒரு முறை உன் பெயரை சொல்ல வேண்டும் என்றால் நீ பல முறை இதனிடத்தில் செல்ல வேண்டும். அதுதான் அந்த முயற்சி. அந்த முயற்சியை மட்டும் நீ செய்து கொண்டே இருப்பாயானால் நிச்சயமாக இந்த சரித்திரம் உன்னை திரும்பி பார்க்கின்ற நாள் வெகு விரைவில் வந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சந்தர்ப்பங்கள் உனக்கு எல்லாவற்றையுமே உருவாக்கி கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொள். என் பிள்ளையே, வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்கு ஒவ்வொரு விதமான எண்ணங்களை கொடுக்கிறதல்லவா? அதுபோலத்தான் இப்பொழுது நான் சொல்கின்ற இந்த விஷயமும். இறந்துவிட வேண்டும் என்று விஷத்தை குடிப்பவன் பிழைத்து கொள்வான். வாழ்வதற்காக மருந்து குடிப்பவன் அங்கே இறந்து போய் விடுகின்றான். அதனால் வாழ்க்கையில் எதுவுமே நம்முடைய கையில் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமும் உன்னுடைய நம்பிக்கையில்தான் இருக்கிறது என்பதனை நீ தெளிவு பெற்றுவிட வேண்டும். வாழ்க்கையில் நிம்மதி வேண்டும் என்றால் நாம் கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் எப்பொழுதுமே இருக்கத்தான் செய்கின்றது. எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் என்ன ஒரு வேதனை வந்தாலும் அதனை பேசி தீர்க்க வேண்டுமே தவிர
பேசி பேசியே நீ எதற்கு அப்படி செய்தாய், நீ எதற்கு இப்படி செய்தாய் என்று சொல்லி சொல்லியே கடைசியில் யாரையும் வேதனைப்படுத்திவிடக் கூடாது. யார் வாழ்க்கையிலும் நாம் எந்த ஒரு மன கஷ்டத்தையும் கொடுத்து விடக்கூடாது. நடப்பதை பார்த்துவிட்டு நீ உன் வாழ்க்கையை கவனமாக அழைத்துச் செல்ல வேண்டுமே தவிர, நடந்து முடிந்த விஷயத்தை கிண்டி கிளறிக்கொண்டு ஒருபொழுதும் இருந்து கொண்டிருக்காதே. இருக்கின்ற கொஞ்ச நஞ்ச நிம்மதியும் காணாமல் போய்விடும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். எந்த விஷயமாக இருந்தாலும் ஒருவர் இன்னொருவரை பற்றி சொல்லும் பொழுது அதை யாரிடத்தில் சொல்ல வேண்டுமோ அவர்களிடத்தில் மட்டும்தான் அதனை சொல்ல வேண்டுமே தவிர, தேவையில்லாது மற்றவர்களிடத்தில் கொண்டு அதனை சேர்த்து விடக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு என்ன தேவை என்பது நமக்கு தெரியும் அல்லவா? அதனை உணர்ந்துதான் நாம் வாழ வேண்டும். எந்த ஒரு விஷயமும் உனக்கு வேண்டும் என்று நீ உறுதி காட்ட வேண்டுமே தவிர, ஒரு பொழுதும் அந்த விஷயத்தை நீ பிடிவாதம் பிடித்து பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. என் குழந்தையே, எந்த விஷயத்திலும் சட்டென்று விவரத்தை சொல்லிவிடு. எதற்கும் வீணாக பேசி இழுத்தடித்து கொண்டிருக்காதே. நல்லபடியாக கேட்டுக்கொண்டிருப்பவன் கூட உன்னுடைய வார்த்தைகளை கேட்பதை நிறுத்தி விடுவான் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய மனதிற்குள் தெளிவாக பதியும் என்றால், என்றுமே இந்த வாழ்க்கை நீ கேட்ட அற்புதத்தை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த நிலையிலிருந்தும் உன்னுடைய வாழ்க்கைக்கான மாற்றங்களை நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்வாய். நினைக்கலாம், நாம் அன்று சட்டென்று ஒரு நொடி தெய்வத்தை நினைத்து பார்த்தோம், உடனடியாக அவர்கள் வந்து விட்டார்கள் என்று நிச்சயமாக நீ எண்ணிக்கொள்வாய் அல்லவா? என் குழந்தையை, உன்னோடு இருந்து நான் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய பக்குவத்திற்கு வந்து விட்டாய் என்பதுதான் உண்மை. மீண்டும் மீண்டும் இதுதான் நடக்கிறது, இப்படித்தான் நடக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருப்பதை விட நீ அதுவாகவே மாறிவிடுவதுதான் உனக்கும் உன்னுடைய வாழ்க்கைக்கும் நல்லது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இன்று அஷ்டமியினுடைய இரவு. இந்த நேரத்தில் கால பைரவரை வழிபட வேண்டும் என்பது நீ நன்கு அறிந்த உண்மை. என் குழந்தையே, அதுபோல இன்று உன் வராகி சொல்கின்ற விஷயங்கள் நீ முதலில் கவனத்தில் எடுத்துக்கொள். நாளைய தினம் மங்கள செவ்வாய்க்கிழமையினுடைய விடியல், அதிசக்தி வாய்ந்த நேரத்தின் விடியலில் நிச்சயமாக என் பிள்ளை நீ கந்த பகவானை உன் இல்லத்திற்குள் அழைத்து விட வேண்டும். கந்த பெருமான் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல துன்பங்களுக்கு உனக்கு விடை கொடுத்து விட வேண்டும் என்று வந்திருக்கிறார். இந்த வாழ்க்கையில் உனக்கென ஏற்படுகின்ற எல்லா துன்பங்களையும் சரியாக புரிந்து கொண்டு அந்த துன்பங்களுக்கெல்லாம் மத்தியில் இந்த வாழ்க்கையை எப்படியாவது மீட்டுவிட வேண்டும் என்று நினைப்பதுதான் சரியான விஷயமாகும். எல்லா நேரங்களிலும் உன் அம்மா நான் உன்னோடு இருந்து உனக்கான இது போன்ற நன்மைகளை எல்லாம் சொல்லி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் பிள்ளை என்னவோ சட்டென்று எதையுமே புரிந்து கொள்ள முடியாத ஒரு மனநிலைக்கு நீ வந்து விடுகின்றாய். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை தெரியாமல் நீ இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் நிச்சயம் ஒரு நாள் உண்மை உன்னிடத்தில் உரக்கச் சொல்லும், உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று. நாளை கந்த பெருமானினுடைய அருளாசிகள் உன்னை நிச்சயமாக வந்து சேரும். நாளைய விடியலில் உனக்கு உதவி செய்ய வரக்கூடியவர் இந்த கந்தன் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க எப்பொழுதும் செவ்வாயின் விடியலில் உன்னை தேடி வருகின்ற இவரிடத்திலிருந்து உன்னுடைய வெற்றியை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நினைத்து விட்டால், உன் வாழ்க்கையில் ஒரு வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்து விட்டால், நிச்சயமாக அவர் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை தேடி வருவார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. யாரேனும் ஒருவர் ரூபத்தில்
உன்னை தேடி வருவதோடு மட்டுமல்லாமல் உனக்கான அத்தனை அறிகுறிகளையும் காண்பித்து கொடுப்பார். அதாவது இப்பொழுது நீ செய்து கொண்டிருக்கின்ற காரியம் வெற்றி பெறுமா பெறாதா, இதை நீ செய்யலாமா செய்யக்கூடாதா, இதனால் உனக்கு என்ன நடக்கும் என்பதை பற்றிய ஒரு சரியான புரிதலை உனக்கு கொடுத்து விடுவார். அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா? நீ ஒரு விஷயத்தை நோக்கிய உன்னுடைய முயற்சிகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த விஷயத்தில் உனக்கு வெற்றிகள் கிடைக்கும் அல்லது கிடைக்காது என்று தெரியாமல் நாம் செய்யலாமா வேண்டாமா என்கின்ற நோக்கத்தோடு அதனை செய்து கொண்டிருப்பாய். நிச்சயமாக இதனை செய்யலாம் அல்லது செய்யக்கூடாது என்பதனை ஏதாவது ஒரு அறிகுறியின் மூலமாக அவர் உனக்கு உணர்த்தி கொடுப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான நல்லது ஒவ்வொன்றையும் அவர் செய்கின்ற நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நன்மைகளையும் அறிந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உண்மைகள் எல்லாம் என்னவென்று புரிந்து அதற்கு ஏற்றது போல நீ உன்னுடைய சந்தோஷங்களை நிறைவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்து விட்டால் போதும். இத்தனை காலமும் உனக்கென நீ எதையும் செய்யாது மற்றவர்களுக்காக நீ செய்த உன்னுடைய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உனக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி இன்று உனக்கு சொன்ன இந்த விஷயத்திலிருந்து முருகப்பெருமானிடத்திலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய உதவிகளை எக்காரணம் கொண்டும் நீ தட்டி விடாதே. அவரின் பெயரை கொண்ட யாரேனும் ஒருவர் மூலமாக உன் முன்னால் வந்து உனக்கான பல வெற்றி செய்திகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள். எப்பொழுதுமே கந்தனிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறது என்றால் அது இப்படித்தான் கிடைக்கும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். நல்ல நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கு வரும் பொழுது, நல்ல சூழ்நிலைகள் உனக்கு உருவாகும் பொழுது நிச்சயமாக தெய்வம் அவரின் பெயரை கொண்ட யாரேனும் ஒருவர் மூலமாக உனக்கு மிக பெரிய உதவிகளை செய்து கொடுப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல நேரத்தில் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த சந்தோஷமும் உனக்கு அவர்களால் கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இனி வரக்கூடிய நாட்கள் என்றும் உனக்கான நாட்கள், உனக்கான வெற்றியை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நாட்களாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் என்றும் இந்த வராகி சொன்ன விஷயம் என்னவென்று உனக்கு நிச்சயமாக நினைவில் இருக்கும். கந்தனின் பெயர்கள் என்னவென்று உனக்கு தெரியும் அல்லவா? கந்தன், முருகன், பாலன், மணிகண்டன், வடிவேலன் என்று சரவணன் என்றும் ஏதாவது ஒரு பெயரில் கந்த பெருமான் நிச்சயமாக உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி நிற்கின்ற விஷயங்களை உனக்கு நிச்சயமாக அள்ளி கொடுப்பார் என்பதனை நீ மறந்து விடாதே. நாம் எதிர்பார்க்கின்ற நம்முடைய தேவைகள் எல்லாமுமே கிடைக்குமா கிடைக்காதா என்பதை இவரிடத்திலிருந்து நிச்சயமாக உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும். உனக்கென இந்த வாழ்க்கை என்ன தர நினைக்கின்றதோ அதை நிச்சயமாக நாளைய தினம் கந்தனினுடைய அருளோடு நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய். இன்று அஷ்டமி நாளில் என் வாக்கினை கேட்ட என் பிள்ளைக்கு கால பைரவரினுடைய அருளும் முழுமையாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நம்பிக்கை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் உனக்கு நிச்சயமாக உன் தாயானவள் சொன்னதிலிருந்து புரிந்திருக்கும். எது இருந்தாலும் இல்லை என்றாலும் கூட வாழ முடியும். இந்த நம்பிக்கை இல்லை என்றால் ஒரு நொடி கூட இங்கே உன்னால் எதுவும் செய்ய முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டது உண்மை என்றால் நிச்சயமாக இனி எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை தெய்வத்தின் மீது சந்தேகம் கொள்ள மாட்டாய். உனக்கு உதவி செய்ய வருகின்றவர்களின் மீது ஒருபொழுதும் நீ வைத்த நம்பிக்கையை இழந்து விட மாட்டாய். உனக்கு நல்லது நடக்க வேண்டி இந்த வராகி உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த அற்புத நேரத்தில் என் பிள்ளை எக்காரணம் கொண்டும் உன் மனதை மட்டும் நீ தளர விட்டு விடாதே. நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும்.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.